தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். நம்முடைய சித்தன் டிவி யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ஒரு அழகான புதுவிதமான தெருக்கூத்து. அதாவது அதி அற்புதம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட தெருக்கூத்து அழகாக நடித்துள்ளார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை முண்டியூர் முத்து மாரியம்மன் நாடக சபா நாடக ஆசிரியர் மாதவன் அவர்களின் குழுவினரால் நடத்தப்பட்ட நாடகம் முருகர் வள்ளி திருமணம் என்னும் நாடகம். இந்த தெருக்கூத்து நாடகம் அழகாகவும் அற்புதமாகவும் நடித்துள்ளார்கள். அப்படிப்பட்ட தெருக்கூத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்களும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் இந்த அடியன் பழனிவேல் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும், நீங்கள் காண முடியும். சரி நேயர்களே, அதுபோல் எங்களுடைய குழுவும் நாங்களும் தெருக்கூத்து குழு வைத்திருக்கின்றோம். அதாவது சித்தன் நாடக சபா அப்படின்னு ஒரு குழு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய குழுவில் எங்களால் முடிந்தவரை சிறப்பாக தெருக்கூத்து நடத்தப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 96 29 91 81 86. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களால் முடிந்தவரை சிறப்பாக தெருக்கூத்து நடத்தி தருவோம் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். எனக்கோ என் வயிறானது உப்பிவிடும். ஒரு நாள் ஒரு தினத்தில் கலகம் செய்யாது விட்டால் என் வயிறானது உப்பிவிடும். அப்படி அது எப்படி என்றால், நான் மின் ஜென்மத்தில் நான் சாபத்தை பெற்றிருக்கிறேன். இந்த பிரம்மரிஷியானது கொடுத்த சாபம் எப்படி என்றால், ஒரு நாள் தினத்தில் கலகம் செய்யாது விட்டால் வயிறானது உப்பிவிடும், முதுகானது கோணையாக போய்விடும், என் மண்டையானது 16 சூக்காக வெடித்துவிடும். அப்படி சாபத்தை பெற்றிருக்கிறேன். அதனால் இன்றைய தினத்தில் கலகம் எங்கும் புலப்படவில்லை. அப்படியா? ஆமா, கலகம் புலப்பட வேண்டும் என்றால் என் தாயார் கொடுத்த வீணையானது மீட்டி பார்த்தால் கலகம் எங்க இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும். அப்படியா? அதனால் என் தாய் கொடுத்த வீணையை மீட்டி பார்க்க வேண்டும். எப்படி என்றால் குறிஞ்சி நிலத்தில் வள்ளி நாயகமானது ஆயுள் ஓட்டிக் கொண்டிருக்கிறது. எப்படி என்றால் வள்ளி நாயகம் ஆயுள் ஓட்டிக் கொண்டிருக்கிறது. அது இடம் சென்று எப்படியாவது சென்றால் என்னுடைய கலகம் புறப்பட்டு விடும். அப்படியா? போகலாமா? அப்படி போகலாம்.
பறவைகளும் பறந்து ஓடிடுச்சு. ஆமா, இப்பொழுது சற்று நேரம் அமர்ந்து அதன் பிறகு ஆயில் ஓட்டலாமா? இப்பொழுது குறிஞ்சி நிலம் வந்து விட்டோம். இப்பொழுது வள்ளி நாயகமானது ஆயில் ஓட்டி கொண்டு இருக்கிறது. போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். எம்மா வள்ளி நாயகமா, யாருங்க நீங்க? நான் உங்க தாத்தா வந்திருக்குமா? தாத்தாவா? ஆமா. ஐயோ, இந்த வயசுல இப்ப தாத்தாவா? இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. எங்க தாத்தா கிட்ட சொல்லிக்கிறீங்களே, எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியலையா? ஆமா. எம்மா, நான் இன்னும் ஒன்ன போலவே எங்க வீட்டுல ஒரு பாப்பா இருந்தது. என் பேத்தி. அதனால என்ன போல உங்க வீட்டுல உங்க பேத்தி இருந்தது. அது இறந்து போய் விட்டது. ஓ, செத்து போச்சு. ஆமா. சரி. அதனால உன்னை பார்த்தா என் பாப்பா போலவே இருக்க. அப்படியா? ஆமா. என் பேத்தி போலவே இருக்க. அதுக்கு அம்மா கொஞ்சம் அப்படியே நில்லு. ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடுறேன். என் பேத்தி பார்த்த போல உன்னை நான் பார்த்துட்டு இருப்பேன். தாத்தா தாத்தா தாத்தா, இந்த வார்த்தை மட்டும் நீ தள்ளிவிடு. யாரு கேளு, உன் பேத்தி இருந்தா உன் பேத்திய உங்க வீட்டுல போட்டோ பிடிச்சு வச்சுக்கணும். ஆமா. ஊர்ல பல பேர் இருப்பா. உன் பேத்தி மாதிரி இருக்கிற நான் போட்டோ பிடிக்கிறேன்னு போயலான்னு வச்சுக்க, அங்க 4 விடுவாங்க, நீ வாங்கிட்டு தான் வருவேன். போட்டோ பிடிக்கிறேன்னு வேற எப்படி இருக்கு? உன்னை விட்டு நான் பண்றது பாரு. என்னுடைய அண்ணமார்களோ வேடர்கள் 7 பேர்கள் சுத்தி தான் இருக்கிறாங்க. ஆமா. ஒரே ஒரு வார்த்தை அண்ணா என்று நான் குரல் கொடுத்தா போதும், நீ தாத்தா கூட பார்க்க மாட்டாங்க. ஆமா. உன்னை கண்ண துண்டமாக வெட்டி விடுவார்கள். நீ போயிடு. எம்மா, உங்க தாத்தா வரதா நீ போட்டோ எடுக்கிற ஒத்துக்க மாட்டியா? எங்க தாத்தா இருந்தா போட்டோ எடுத்துக்கன்னு சொல்லுவேன். என்னையும் உன் தாத்தா போல நினைச்சுக்கம்மா. நான் ஒண்ணும் எப்பவுமே அவங்க தாத்தாவை நினைச்சா போட்டோ விட்டுருவான். நீங்க தான் உனக்கு போட்டோ விட மாட்டேங்குது. நான் போட்டோ எடுக்க மாட்டேங்குது. ஆமா, நீ போட்டோ செட் ஆகாது. அவங்க தாத்தா போடணுமா? பேத்தி அப்படியே நில்லுமா. போட்டோ வேற எதுவுமே செய்யல. சரி தாத்தா, நான் என்ன சொல்றேன்னா, நீ வயதாச்சு இருந்தாலும் உங்க பேத்தி செத்து போச்சு. அத நான் ஆரம்பத்துல போட்டோ பிடிக்காம விட்டுட்டேன். ஆமா. அந்த போட்டோ பிடிச்சிருந்தனா என் பேத்திய பாத்துற போல அந்த போட்டோ பார்த்திருப்பேன். பிடிக்காத காரணத்தினால என் பேத்தி போல நீ இருக்கிற. ஒரு போட்டோ மட்டும் பிடிச்சு என் வீட்டுல கண்ணாடி போட்டு மாட்டி வச்சுனா எந்த ஒரு காலமும் என் பேத்திய பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேக்குறேன். ஆமா பேத்தி. இருந்தாலும் தாத்தா கேக்குறாரு. நீ வாரம் நெல்லு அவர் போடுவாரு போட்டோவை. தாத்தா பேத்தி, நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு வார்த்தை, போட்டோ பிடிக்க வேணான்னு சொல்லல. எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. போட்டோ ஒரு பிரச்சனையும் வராதுமா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். நான் எங்க போய் கொடுக்க போறேன்? இந்த வயசான காலத்துல என்ன பண்ண போறேன்? ஒன்னும் இந்த அம்மா எப்ப வேணா ஒரு காரமா பேசாது. இல்ல உன் போட்டோ நீ பிடிச்சிக்க. உனக்கு ஒரு முகத்து நீ பிடிச்சிக்க. நீ மட்டும் தான் பிடிக்கணும். அதுதான் சொல்லுது. நீ மட்டும் தான் போட்டுக்கணும். ஆமா, சரியா? என்ன போடுவோம்? போட்டா போடுமா? அப்படி கிடையாது. அப்படி என்ன போட்டா பிடிச்சு கண்ணாடி ஓட்டுவோம் வீட்டுல, நீ மட்டும் தான் வச்சுக்கணும். வேற எங்கேயாவது நீ போய் அதை காட்டிக்கிட்டு பிரச்சனை பண்ணினா வேற எங்கேயுமே காட்ட மாட்டேன். சரி தாத்தா, நீ வாரம் தாத்தா எப்படி நான் கீழே அடிக்கணுமா இல்ல மேல பல்லு அழகா இருக்கு. எனக்கு சந்தேகமா இருக்கிறது யாரு கேளு. இந்த தாத்தா பேச்சு வந்து இப்படி வீட்டுல இருந்து கூட போட்டோ பிடிக்கலாம். என்ன பண்ணதா ஜால மேல ஏறி நில்லு, நான் கீழே இருந்து போட்டோ பிடிக்கிறேன். தெரிஞ்சு போச்சு. என்னது ஒரு நிமிஷமா நம்ம இன்னும் பேண்ட் கட்டுதான். நீ போட்டுக்க. நீ நாளைக்கு வச்சு நான் கீழே போட பிடிக்கிறேங்கிறான். நீ வேற பாவனை கட்டிக்கிறா. ஒரு சேஃப்டிக்கு தான். அப்படி கிடையாது. யாரு கேளு. இருந்தாலும் ஒரு பேச்சு வார்த்தைக்கு தான் சொல்றேன். அதுக்கு நீ பேண்ட போயிட்டு அவங்க கொடுத்தாரு. என்னடா அவங்க கீழே வரமா நீ மேல அப்படியா? நானும் சின்ன பொண்ணு, தாத்தாவுக்கு வயசு ஆயிடுச்சு. அதனால பனைகாச்சாலையில நான் ஏறி நின்று அப்படி இந்த பனைகாச்சாலையில நான் நின்று அப்படியே போட்டோவுக்கு உனக்கு போய் விட்டு இல்லமா? அப்படியா? சரி தாத்தா கேட்கிறாரு ஆசைப்பட்டு. சரி பிடிச்சிருங்க. எப்படியா பிடிக்கிறது? வயசான காலத்துல என்ன பண்ண போறாங்க? பார்த்த நேரம் பார்த்து பேசி பாக்குறாங்க. சிரிமா 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 சிரி
எப்படியா சரி தாத்தா போட்டோ ஜாக்கிரதை போட்டோ எங்கேயும் தர மாட்டேமா உன் வீட்டுல உன் பேத்தி பார்க்கிற போல உன் வீட்டு பாதுகாப்பா பாத்துக்கோ பிடிச்சிட்டுங்க எப்படி என்றால் போட்டோ எடுத்து விட்டு இந்த போட்டோவை கொண்டு போய் தனிமலை செல்ல வேண்டும். தனிமலை சென்றால் முருகனிடத்தில் இந்த போட்டோவை கொடுத்தால் நம்மளுடைய உப்பயத்தை வாங்கி விடலாம். காகத்தை மோட்டிவா மாதிரி இருக்கும். ஆமா நம்ம உயிர் பிழைச்ச மாதிரி இருக்கும். உயிர் பிழைச்ச மாதிரி இருக்கும். இல்லை என் தலையானது 16 சுக்காக விழித்து விடும். ஆமா ஆமா அதனால இப்போ எங்க செல்ல வேண்டும்? தனிமலை செல்ல வேண்டும். தனிமலை செல்ல வேண்டும். தனிமலை வந்து விட்டோம் நேரம் அமர்ந்து அதன் பிறகு பார்க்கலாம் என்றால் இவ்விதமாக நாடகப்பட்டவர் வள்ளிநாயகத்தை போட்டோ எடுத்து சென்று தனிமலை இருக்கக்கூடிய முருகப்பெருமான காட்டிடம் செல்ல அதோ சமயத்தில் தனிமலை ஆடக்கூடிய முருகப்பெருமான் சபைக்கு தரப்பா என்னுடைய பாதத்தை படித்தபடியால் சுகமாக வந்திருப்பாய் எந்திரி அப்படியே ஆகட்டும். நான் இத்தான் சபைக்கு நான் தற்பார் வந்த போது நான் யார், என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய விரதாந்தரம் என்ன, நான் யாருக்கு மகனாகிய பிறந்தேன் அப்படி என்று விளக்கம் தெரிவரமா தெரிகிறேன்.
நான் சரவண நதியில் எப்படி பிறந்தேன் என்றால் என்னுடைய தந்தையாராய பரம கடவுளாகிதானே ஒரு நாள் திறத்தல் நெத்தி கண்ணை திறக்க பார்க்கும் போது அந்த நெத்திரு கண்ணிலானது ஆறு புரியாக புரிந்து எங்க சரவண நதியிலே போய் விடும் போது எங்க ஆறு குழந்தையாக ஆறு குழந்தையாக பிறந்து கார்த்திகை அம்மன் பாலை குடித்து நாங்க ஆறு குழந்தையமாகதானே அந்த சரவணா நதியில் நாங்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது என் தாயாகிய பார்வதி அம்மன் பார்த்து எப்படி ஆறு குழந்தை கணவர் அடையத்து கண்ணில் ஆறு குழந்தை பிரிக்கிறது எப்படியாவது என்ன செய்யணும் என்று ஆறு குழந்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக தாயாகிய அப்படி பிடிக்கும் போது நானாய்தானே அப்போ பிடித்த உடனே எனக்கு ஆறு முகம் 12 கரம் ஆமாய் 6 முகம் 12 கரம் படைத்தவன் நான் இருந்தேன். அப்படி இருக்கும் போது என் தந்தையாராகிய பரமக்கடவுள் என்ன தெரிவித்தார்? யாரு தந்தையை என்ன உண்டு செய்தா என்று கேட்டீங்க. கேட்கும் போது என் தந்தையாராகிய பரமக்கடவுள் எப்பா கடம்பா உன்னை எதிராக உண்டு செய்தார் என்றால் என்னுடைய தானே 3 அரகர்கள் ஆகிதானே 3 அரகர்கள். ஆமாய் 3 அரகர்கள் என்ன கொல்லலாம் என்று யார் என்றால் சிங்கமுகன் சூரபத்மன் இந்த 3 அரகர்கள் என்னை கொல்லலாம் என்று எண்ணங்கோரி இருக்கின்றார்கள். உண்மைதான். அன்னவரை எப்படி ஆயிலும் நீ கொண்டு வாருமே முருகா என்று தெரிவித்தார். அப்படி தெரிவித்த உடனே நான் என்ன செய்தேன்? நானாய்தானே அவனை நம்ம கொல்ல போகலாம் என்று என்னுடைய சக்தி வேலை எடுத்து அவன் கொல்லலாம் என்று போகும்போது அவனாகிய 1000 சூரனாக உருவத்தை மாற்றினான். 1000 சூரனாக மாறினான். மாறும்போது நானாகதானே 6 முகம் 12 கரம் எடுத்து ஓங்கினான். அவனாகிதானே பட்ட மரமாக ஆகிவிட்டான். பட்ட மரமாக ஆகும் போது என் சூழத்தலாகிதானே அந்த பட்ட மரத்தை இருபலமாக நான் இருபலமாக திறக்கும் போது அப்போதுதானே அந்த 3 அரகர்கள் அரகரமாகதானே என் காலை கட்டியாக பிடித்துக் கொண்டார்கள். எப்படி என்றால் சுவாமி முருகபெருமானே யார் என்று தெரியாமல் நான் தவறுகள் செய்து விட்டோம், மன்னித்துக் கொள்ளுங்களே சுவாமி என்று 3 என் காலை பிடித்துக் கொண்டார்கள். அப்படி என் காலை பிடித்துக் கொண்ட உடனே நான் மன்னித்துக் கொண்டு என்ன
சொல்லக்கூடிய நான்கு வரைத்தால் பொதுவாக அவனுடைய யாருடைய தேவி யாருடைய செல்வி விளக்க புரியுமா அதமோ தெரிவிக்கின்றேன் தெய்வானை புரிஞ்சு விடமா அது போகும்